இன்றைக்கி நம்ம சேனைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக ஆயில் ஊற்றி. நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். சேனைக்கிழங்கை தோல் சீவிட்டு நல்லா அலம்பிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சமாக சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ஊற்றிடலாம். புளித்தண்ணி எதுக்காக ஊற்றுறோம்னா, இந்த கிழங்குல ஒரு அலர்ஜி அரிப்பு வரும் வாயில். அதனால் இந்த மாதிரி புளித்தண்ணியில் வேக வச்சிட்டோம்னா அந்த அரிப்பு இருக்காது. நிறையா பேர் இந்த மாதிரி அரிப்பு இருக்குங்கிறதுக்காக யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க. நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் ஃபுட்டில் வீக்லி ஒன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து கிழங்கு வெந்துடுச்சான்னு செக் பண்ணுவோம். கத்தியால் குத்தி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதே சமயத்தில் கிழங்கு உடையவும் கூடாது. இப்போ வெந்த கிழங்க தண்ணியை வடிகட்டிட்டு தனியாக வச்சுடுங்க. இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற கிழங்குல கையால் எடுத்து நல்லா எல்லா பக்கமும் மசாலா ஒட்டுறா மாதிரி தடவி எடுத்து ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து ஒரு 1 ஹவர் வரைக்கும் ஊற வச்சுடுங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. நான் ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் இதை நிறையா எண்ணெய் ஊற்றி பொரிச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமே வேலையும் முடிஞ்சிடும், டேஸ்டியாகவும் இருக்கும். பட்டு குறைச்சலாக ஹெல்த்தியாக வேணும்னா இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் தான், திருப்பி போட்டுடலாம். 2 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி போட்டுட்டு பார்த்தீங்கனாலே பாதி இடத்துல மசாலா ஒட்டி இருக்கும். எண்ணெயிலலாம் எதுவும் இறங்கியிருக்காது. மசாலா நல்லா 2 சைடும் கோட்டாகிற மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சேனைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. இது பட்டாணி சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.